Hello friends, இது உங்களோட Loud Oli channel நான் சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சூப்பரான 5 அப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். சோ என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய 5 அப்ளிகேஷன் எடுத்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். சோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த 5 அப்ளிகேஷன்ல எது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றதையும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Loud Oli channel subscribe பண்ணல அப்படினா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி Loud Oli channel subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அப்டேட் உடனடி அப்டேட்டா உங்களோட மொபைலுக்கு வரும். சோ மறக்காம Loud Oli சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. So first நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படினா xget அப்படிங்கற அப்ளிகேஷன் தான். சோ எப்பவுமே நம்ம புதுசா ரிலீஸ் பண்ண அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். சோ அந்த வகையில இது ரொம்பவே ரீசன்ட்டா ரிலீஸ் பண்ண அப்ளிகேஷன். இது எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா நார்மலா வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படி இல்லனா மியூசிக்கலி இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் இப்படிப்பட்ட எல்லா அப்ளிகேஷன்லயும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் ஏதாவது வந்தது அப்படினா ஈஸியா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் Facebook எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். xget இந்த அப்ளிகேஷன் சும்மா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படினாலே டவுன்லோடிங் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே பாத்தீங்க அப்படினா எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுமே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும். பட் டவுன்லோட் ஆயிருக்காது. உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் டவுன்லோட் கிளிக் பண்ணீங்க அப்படினா போதும். சேவ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பக்கத்துல வீடியோ அப்படிங்கற ஒரு ஆப்ஷன்ல இது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும். உங்க MX பிளேயர்ல கூட ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல தான் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா சைடுல பார்த்தோம் அப்படினா 3 டாட்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணீங்கனா காப்பி லிங்க் இந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாத்துலயுமே இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சின்னதா ஒரு ஐகான் ப்ளூ கலர்ல வரும். அந்த ஐகானை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிட்டு இருக்கும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் தான். சோ உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதோ ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படினா அதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி நம்மளோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம செகண்டா பார்க்க போறது Adobe அப்படிங்கற Photoshop இதெல்லாம் கிரியேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பிராண்ட்ல இருந்து இப்போ ரீசன்ட்டா இந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு YouTubeல வந்து thumbnail கிரியேட் பண்ணனும் இல்ல போஸ்டர்ஸ் உங்களுக்கு ஜெனரலா கிரியேட் பண்ணனும் வால்பேப்பர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிரியேட் பண்ணனும் அப்படினா நீங்களே எல்லாமே கிரியேட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளா ஆல்ரெடி எல்லா டெம்ப்ளேட்ஸ்மே இருக்கு. ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணிக்கிற மாதிரியான அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட நேம் ஸ்பார்க் போஸ்ட். ஆல்ரெடி டிஃபால்ட்டா நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ரீமிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அது மூலியமாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிரியேட் பண்ணுறது எல்லாமே நார்மலாக மற்ற எடிட்டிங் மாதிரி தான். முக்கியமான விஷயம் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது மற்றதை விட கம்பேர் பண்ணும்போது. ஈஸி நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான தம்ப்நெயில்ஸை வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம தேர்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம அலாரம் செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய அலாரத்தை தான் நம்ம வந்து அந்த டோன்ஸ் தான் நம்ம வந்து செட் பண்ணுவோம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் உங்களுக்கு எந்த ஒரு பிடிச்ச டைலாக் எந்த ஒரு வீடியோ எதை வேணாலுமே யூடியூப்பில் இருக்கிறது நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணியே அலாரமாக செட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனோட நேம் ஸ்பாட் ஆன் அலாரம். ஸோ நார்மலாக நம்ம எப்படி அலாரம் செட் பண்ணுவோமோ அதே போல் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு என்ன டைமுக்கு செட் பண்ணணும் என்ன டேட்டுக்கு செட் பண்ணணும்னு செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் மியூசிக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சர்ச் யூடியூப் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு என்ன சாங் பிடிக்குதோ நார்மலாக யூடியூப்பில் சர்ச் பண்ணுற மாதிரி இதுலேயும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சாங் வரும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். எத்தனை மணிக்கு நீங்கள் அலாரம் செட் பண்ணீங்க அத்தனை மணிக்கு யூடியூப் வீடியோ சாங் அப்படியே ப்ளே ஆகும். வித் வீடியோவோட ப்ளே ஆகும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் AR பேஸ் பண்ண அப்ளிகேஷன் தான். உங்களோட மொபைல் கேமரா பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ARல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அவதாரை நீங்கள் கிரியேட் பண்ணி அதில் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அதில் ARல நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட நேம் பூமோஜி அப்படின்ற அப்ளிகேஷன். ஸோ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சைன் அப் பண்ண யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சிம்பிள் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அவதாரை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கங்க. உங்களோட ஐப்ரோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுமே எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்பவே சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ட்ரெஸ் எந்த மாதிரி ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கான அவதார் உடனே ரெடி ஆயிரும். ரொம்ப குயிக்காக இதில் வந்து பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய AR கேமரா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வந்து உங்களோட அவதார் நிற்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு நேராக நீங்கள் வச்சுட்டு ஜூம் பண்ணிக்கலாம். எந்த சைடு நீங்கள் ரொட்டேட் பண்ணாலுமே உங்கள் அவதாரை வந்து நீங்கள் 3Dயில் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் ரொம்பவே முக்கியமானது இந்த இதில் பாருங்கள் ஸ்டிக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் கூட டான்சிங் ஆடுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் இந்த ஸ்டிக்கரை
வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டிக்கர் ஆப்ஷன் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக நம்ம 5th பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் பேஸ் பண்ண அப்ளிகேஷன் தான். நார்மலாக வந்து நம்ம சாங் கேட்குறோம் அப்படின்னும் போது யூடியூப்பில் வீடியோவோட நம்ம வந்து ஆடியோவும் கேட்போம் ஹெட்ஃபோன் மாட்டி. பட் நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். நமக்கு வந்து வீடியோ தேவையில்லை, ஆடியோ மட்டும் கேட்டுட்டு அப்படியே தூங்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். பட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் ஆனில் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஆஃப் கீப் பிளேயிங் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் சும்மா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கம்மியான மெமரி தான். இதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை மட்டும் ஆன் பண்ணிக்கங்க. இப்போ மினிமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச யூடியூப்ல ஏதாவது ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணிடுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நோட்டிஃபிகேஷன் பாரை கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா டர்ன் ஆஃப் தி லைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பேட்டரியும் வந்து சார்ஜும் வந்து மிச்சப்படுத்த முடியும். அதே போல் நைட் டைமில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னும் போது வெறும் சாங் மட்டுமே உங்களால் கேட்க முடியும். ரொம்ப ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 அப்ளிகேஷனுமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் லவுட் ஒலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக லவுட் ஒலி சேனலுக்கு தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும்.